தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம் தொடங்கி 24 வருடங்கள் முடிந்து 25வது வருடத்திற்குள் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக சோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இனி வேறு புத்தகம் படுக்கையில பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்த உடனே முதலாவது அதிகாலையில வசனத்தை தியானித்து ஜெபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா, அல்லேலூயா.
தாழ்ந்தோரை உயர்த்தேனே, வலியோரை அகற்றினே, தாழ்ந்தோரை உயர்த்தேனே, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினே, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைநாதரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாளெல்லாம் நம்மளை கண்ணின் மணி போல காத்து பாதுகாத்து வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே நம்மளை ஆசீர்வதித்து நடத்தின தேவன் எவ்வளவு நல்லவர்ல. இன்றைக்கும் அந்த நல்லவரை நோக்கி சில வார்த்தைகளை நம்ம தியானித்து சில வார்த்தைகளை கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 12:34 இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில் எப்படி பேசுகிறான். நம்ம பேசுகிறோமே, எத்தனை கிலோ பேச்சு ஸ்டாக் இருக்குது, என்றைக்காவது அதை நினைக்கிறோமா? நம்ம இருதயம் எதனால் நிரம்பி இருக்குதோ அதை பற்றியே தான் பேசுவோம். தேவனால் நிரம்பி இருந்தால் தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுவோம். பூமியினாலோ உலகத்தினாலோ அல்லது இச்சையினால் நிறைந்திருந்தால் அதைகளை குறிச்சே தான் பேசுவோம். அதனால தான் இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசினார். இன்றைக்கி இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் இருதயம் முக்கியம். ஏனென்றால் நீதிமொழிகள் 4:23 வாசிக்கும்போது சாலமோன் ஞானி சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உங்கள் இருதயத்தை காக்கணுமா? உங்கள் வீட்டுக்கு எப்படி உள்ள ஒரு கதவு, அப்புறம் வெளிக்கதவு, அப்புறம் காம்பவுண்டு வால், இவ்வளவு கதவு காவல் வச்சுருக்கிறோமே, இப்போ இருதயத்தை எப்படி காக்கணும்? எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஜீவ ஊற்றே, வாழ்வே அதிலிருந்து தான் புறப்படுதான். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? நமக்கு வாழ்வு எங்கேருந்து வரும்? நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம், இந்த தேசத்துக்கு போனால் பிழைச்சிக்கலாம், இதை படித்தா இது ஒரு விஞ்ஞான வாழ்வை தரும், தொழில் ஒரு வாழ்வை தரும். அது பணத்தை வேணால் கொடுக்கலாம், சமாதானத்தை கொடுக்காது. இன்றைக்கி பார்க்குறோம்ல, எவ்வளவோ சம்பாதித்தவர்கள், கோடிகளில் புரள்கிறவர்கள் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு குடும்பங்களை பிரிந்து வாழ்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வாழ்வு. நமக்கு வாழ்வே எங்கேருந்து புறப்படுதுன்னா இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதா. அப்போ இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும், எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வது? ஒன்று ரட்சிப்பு, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர், மூணாவது தேவனுடைய வார்த்தையை எப்போவும் ஸ்டாக் வச்சுக்கணும். நம்ம இருதயம் தேவ வார்த்தையால் நிரம்பி இருக்கணும். இல்லைன்னா சாத்தா என்ன செய்வா தெரியுமா? இந்த இருதயத்தில் இருக்கிற வாழ்வை ஸ்டாப் பண்ணிடுவான். தீமையால் விதைச்சிருவான், களையால் விதைச்சிருவான். யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1:13-14 சொல்லுகிறார், இச்சையானது கருவுற்று என்ன செய்கிறதாம்? பாவத்தை பிறப்பிக்கும். நம்ம இருதயத்தை அசுத்தாவி அல்லது தீமையில் விதைத்து இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணராகும்போது மரணத்தை உண்டு பண்ணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சாத்தானும் நம்ம இருதயத்தை நிரப்ப போராடுறான். கர்த்தரும் நம்ம இருதயத்தை நிரப்பி வாழ்வே அதிலிருந்து புறப்பட பண்ணார். நல்ல சமாரிய, அதாவது ஒரு சமாரிய ஸ்திரியை பற்றி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சமாரிய ஸ்திரீ,
5 கணவனோடு வாழ்ந்து திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவள். இயேசு அந்த அம்மாவை பார்க்கும்போது சொல்கிறாரு, யோவான் 4:13-14, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மீண்டும் 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 தாகம் எடுக்கும். இந்த உலகம் திருப்தியாக்காது, இந்த தண்ணீர் திருப்தியாக்காது, இந்த பணம் உன்னை திருப்தியாக்காது. ஆனால் நான் ஒரு தண்ணீர் வைத்திருக்கிறேன், அது ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிற எவனும் தாகம் எடுக்காது. பொங்கி ஜீவ காலமெல்லாம் அவனுடைய இருதயத்திலிருந்து, அவனுடைய உள்ளத்துக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் புறப்படுனார். இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை வாழ்க்கையை அர்ப்பணித்தா, இந்த இருதயத்தை நதிகளாக, பரிசுத்தாவிய வெளிச்சத்தை பரப்புறவங்களாக உங்களை மாற்றிடுவார். இல்லைன்னா சாத்தா என்ன செய்வான்? கண்ட அசுத்தங்களையும் இருதயத்தை கரைப்படுத்தி, வாழ்க்கையை கரைப்படுத்தி அப்படியே பண்ணுவான். நம்ம இன்றைக்கி ரொம்ப நினைக்கிறது என்ன தெரியுமா? இந்த இதை தொட்டுட்டேன், அதை தொட்டுட்டேன், அது தீட்டு, இது தீட்டு அப்படின்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் சுத்தமானவங்க, நாங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி, இதெல்லாம் மனுஷனுடைய மாம்சத்தின் எண்ணம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 11லையும் 18லையும் இயேசு ரொம்ப அருமையாக சொல்கிறார். என்னதுன்னா, மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாய்க்கு உள்ள போது பாருங்க உணவு, அது தீட்டுப்படுத்தாதான். உணவு தீட்டுப்படுத்தாது, வாய்க்கு வெளியிலிருந்து வர்றது நம்மளை தீட்டுப்படு. மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்களே பொல்லாதவைகளும் விபச்சாரங்களும் தேவையில்லா சிந்தனைகளும் இதுவே மனுஷனை கரைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அதனால தான் இப்படி இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு மனுஷனை கொன்று விடாதபடி, அழிச்சு விடாதபடி, இச்சைகளை தூண்டி விடாதபடி நம்ம இருதயத்தை எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினால் வல்லமையினால் நிரப்பி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்பிட்டீங்கன்னு வைங்க, அதில் பரிசுத்தம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், ஜீவ ஊற்றதிலிருந்து புறப்படும். உலகத்திலே கரைபடாதபடி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த ஆண்டவரை நோக்கி நான் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜீவ ஊற்று புறப்படுகிறதே இந்த இருதயத்திலிருந்து தான் என்று சொன்னீர். அவர்கள் இருதயம் தேவனுக்கு முன்னாடி நீதியாய் செவ்வையாய் இருப்பதாக, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னீர். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையாலும் கிருபையாலும் பரிசுத்தத்தினாலும் இந்த இருதயங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு முயற்சிகளை ஆசீர்வதித்து தேவரீர் அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் இந்த நாளில் ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துவார். ஆமீன்.